அதாவது தமிழ்நாட்டு போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வந்தார். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் துறை என்பது ஒரு கௌரவமாக அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனால் ஒரு செட்டில்மெண்ட் ஆனால் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபா அந்த ஒவ்வொரு துறையிலுமே விழுப்புரம் டிரான்ஸ்போர்ட்டு, கும்பகோணம் டிரான்ஸ்போர்ட்டு, சென்னை பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டு, எஸ்சிடிசி, டிஎன்டிசி எல்லாத்துலேயுமே ஒரு கட்டமைப்பான தொழிலாளர்களுக்கு உரிய மொத்த நிதியும் அதில் ஒழுங்காக இருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்னைக்கு ஆனாரோ அன்னையிலேருந்து தமிழக போக்குவரத்து துறை எப்படி ஆகிப்போச்சுன்னா, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் லேபுன்னு இருக்கும். அறிவியல் சம்மந்தமான படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அறிவியல் லேப் இருக்கும். அந்த லேபில் வந்து எலும்பு கூடு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எலும்பு கூடு மாதிரி இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டார். அதுதான் பொறுத்து கொள்ளாமல் தான் அன்னை எதிர்க்கட்சி தலைவர் இருந்த மு க ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டு அவரை ஸ்பெசிஃபிக்காக நீதிபதி மன்றத்தில் போட்டு எடுத்து விட்டார். அப்புறம் வந்து அவர் செந்தில் பாலாஜி அங்கே அமமுகவில் வந்தார். அமமுகவில் நெருக்கடி அந்த சில விஷயங்களை திமுகவில் வந்தார். திமுகவில் வந்தால் அவர் புனிதன் ஆகிட்டார். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் நிலைமை நாசமாக போய் நிர்வாகம் குட்டித்தராதுக்கு செந்தில் பாலாஜி தான் மூலக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து ராஜா கண்ணப்பன் இருந்தார் திமுக ஆட்சியில். அதுக்கப்புறம் அவர் ஜாதி பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை மாற்றிக்கிட்டு இன்றைக்கி வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிவசங்கரன் அமைச்சரை போட்டிருக்காங்க. சிவசங்கரன் அமைச்சரை போட்டப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஊழியர்களுக்கு தீபாவளி இது பொங்கல் இப்போ எங்கே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே 14வது ஊதிய ஒப்பந்தம் இருந்தது, இப்போ 15வது ஊதிய ஒப்பந்தம். அந்த 15வது ஊதிய ஒப்பந்தத்தில் என்னென்னா, ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் 92,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. 92,000 ஊழியர்கள் அவங்களுக்கு டிஏ கொடுக்கணும். அந்த டிஏ இன்னும் அவங்க கொடுக்கல. அப்போ டிஏ கொடுக்காமலே ஏற்கனவே ஓய்வு பெற்ற 92,000 பேரில் 7,000 பேர் டிஏ வாங்காமலே இறந்துருக்காங்க. ஸோ இந்த குடும்பம்லாம் பாதிக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டில் மெக்கானிக்கு, டிரைவரு, கண்டக்டர்லாம் மனுஷன் வேலை செய்ய மாட்டாங்க இன்றைக்கி. காரணம், எந்த டிரான்ஸ்போர்ட் பஸ்லேயும் இன்ஜின் ஆயில் கிடையாது. டூப்ளிகேட்டு கலப்படமான குருட்டு ஆயிலை போட்டு தான் அந்த டிரைவர் வந்து வண்டியை ஓட்ட வேண்டியிருக்குது. அது பிரேக்கும் பிடிக்காது. தூக்கி விடப்பா, ஏந்தி விடப்பா, தூக்கி விடப்பா, ஏந்தி விடப்பான்னு பார்த்து அதுப்போ அங்கங்கே லைசா ஐலேசான்னு தள்ளி விட்டு இந்த தள்ளாடி நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயான்னு நிலைப்பாடு தான் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு ஒரு மோசமான தொழில் இருக்குது. நீங்கள் எந்த டிப்போவில் நீங்கள் பார்த்தாலும், குறிப்பாக நார்கோவில் ராணித்தோட்டம் டிப்போலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சுது. அங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி மொத்த வண்டியெலாம் அங்கே பார்த்தீங்கன்னா வண்டியில் இன்ஜின் கிடையாது. எல்லா பஸ்ஸும் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸெலாம் தண்ணிக்குள்ளே முங்கி ஒரு பஸ்ஸும் செயல்பட முடியாமல் ஆக்கர் கடை இரும்பு கடை சொல்லுவாங்க, காயலாங்கடைன்னு சொல்லுவாங்க, ஆக்கர் கடைன்னு சொல்லுவாங்க. அந்த கடையில் போகக்கூடிய இரும்பு விலைக்கு விற்கக்கூடிய நிலைமையில் தான் டிரான்ஸ்போர்ட் நிர்வாகம் இயங்கிட்டு இருக்குது. இந்த ஊழியர்கள் டிரைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டிரைவரும் கால் வலி, கண் பார்வை குறைவு, உடல் ரீதியாக மன உளைச்சல், வண்டி மெட்ராஸ்லாம் வண்டி ஓட்ட முடியுமா ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ்? ஏன்னா சின்ன ரோடாக இருக்கும். இந்த சைடில் குறுக்காமல் டூ வீலரு, கார் எல்லாம் வரும்போது அவ்வளோ நெருக்கடிகள். சம்பளம் கம்மி, ஊழியர்களை மதிக்கிறது கிடையாது. எந்த பிரான்ச், அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு டீமு, எதிர்கட்சிக்கு ஒரு டீமு, தொழிற்சங்கத்துக்கு ஒரு டீமு. ஸோ இந்த நிலைப்பாடில் இருக்கனால எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள டிரான்ஸ்போர்ட் நிர்வாகம் குட்டிச்சுவராக ஆகி போச்சு. ஊழியர்களை ஒரு பொருளாகவே அமைச்சர் துறையை சேர்ந்த அரசு செயலர்களோ அல்லது அந்த அமைச்சரோட உதவியாளர்களோ ஊழியர்களை ஒரு பொருட்டாக பண்ணிக்க முடியாது. ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு டிரைவர் பார்த்திங்கன்னா, ஒரு டிரைவரோ கண்ட்ராக்டரோ அல்லது மெக்கானிக்கோ இவர் சம்மந்தம் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டால் கூட மினிமம் 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. கொடுக்குற சம்பளமே 20,000 ரூபா. இதில் எப்படிங்க அவங்க குடும்பம் நடத்த முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இவங்களுக்கு வர வேண்டிய தொகை தான் கேட்குறாங்க. அது கூட அமைச்சர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற பாருங்களேன். தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,26,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்டில். இதில் என்னென்னா வந்து இதில் 330க்கு மேலே டிப்போ இருக்குது தமிழ்நாடு முழுவதும். இப்போ சமீபத்தில் மதிப்புமிக்க தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இப்போ இருக்கிற போக்குவரத்து தலைமை சிவசங்கரன் மீது 3 விதமான ஊழல் குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு. காரணம், அந்த டிரான்ஸ்போர்ட்டை ஒன்றுமே கிடையாது, திவால். அந்த திவால். அப்போ ஊழியர்களுடைய நிலைமை என்ன? ஊழியர்கள் அவங்க மதிக்கிறது கிடையாது. ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதிகளை எல்லாம் சோகா பண்ணிட்டாங்க. எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஊழியர்களுடைய நிலைப்பாடு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது அவங்கள மன உளைச்சல். ஏன்னா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது, செட்டில்மெண்ட்டு தான். அவங்களுக்கு பென்ஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு மாதந்தோறும் அந்த பிஎஃப் ஃபண்ட் இதெல்லாம் படிக்கும்போது அவங்க ஒரு 30 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா, ஆனால் அவங்களுடைய மன உளைச்சல் இருக்கிறாங்க. அந்த ஊழியர்கள்லாம், அந்த டிரான்ஸ்போர்ட் வேலை செய்கிற அத்தனை ஊழியர்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து குடும்பம்லாம் நடுத்தூரில் நிற்கிற மாதிரி உள்ள நிலைமை இருக்குது. ஊழியர்களுக்கு சம்பளம் பெருசாக கிடையாது. கை காலெல்லாம் வலி. எனக்கு தெரிஞ்ச நிறைய டிரைவர் கண்டக்டர்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய டிரான்ஸ்போர்ட் வேலை செய்கிற டிரைவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலு கொப்பளம் வருதுங்க. காலை பார்த்திங்கன்னா இந்த மரத்து போன கால் மாதிரி இருக்கும். காரணம் என்ன? அந்த 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 ஸ்பீடு, அந்த பிரேக் சம்மந்தமான அத்தனையும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆயில் போட்டால் தான். நீங்கள் ஒரு காரில் வாங்கினா காருக்கு இன்ஜின் ஆயில் இருக்குது.
அது எல்லாத்துக்கும் ஆயில் இருக்குது. அந்த ஆயிலு பக்கா சர்வீஸ் பண்ணால் தான் வண்டி பிரேக் போட்டால் நச்சுன்னு நிற்கும். இது பார்த்தீங்கன்னா பிரேக்கு போட்டால் வண்டியும் நிற்காது, ஆளுக்கு நடந்து போகிற உயிர் தான் போகுது. அந்த டிரைவருக்கோ அந்த கண்டக்டருக்கோ உடல்நிலை மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை இருக்குது. இதுவரைக்கும் எந்த தமிழ்நாட்டில் வந்த எந்த டிரான்ஸ்போர்ட் அமைச்சர்களும் தொழிற்சங்கத்தை ஒரு பொருளாகவே நினைக்கிற கிடையாது. அதுலேயும் குறிப்பாக 2006 அப்புறம் தான் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் துறை ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் இன்றைக்கி கூட இப்போ கூட தொழிற்சங்க தலைவர்கள்லாம் அமைச்சர்கிட்ட தான் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த உடன்பாடும் ஒத்துப்பட்டு வரதில்லை. நாங்கள் டிஏ கூட ரிட்டையர்மெண்ட் ஆன ஸ்டாஃபுக்கு டிஏ பில்லு கூட நாங்கள் பொங்கல் கழிஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான கோரிக்கைகள், நிறைய பிரச்சனை இருக்குது. ஆகவே இந்த 15வது ஒப்பந்தத்தை அந்த ஊழியர்களுக்கு செயல்படுத்தினால் தான் அந்த ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்த முடியும். ரிட்டையர்மெண்ட் ஆனால் 92,000 ஊழியர்கள், அதில் 7,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்களா, நீங்கள் 1,26,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய கேள்விக்கு நிலைப்பாடு எதுவுமே கிடையாது. பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட்டு தமிழ்நாட்டினுடைய எந்த டிரான்ஸ்போர்ட்டும் உதிரி பாகங்கள் கிடையாது, டயரு கிடையாது. டயரில் ஃபுல்லாக அந்த ரீட்டர்ன் பண்ணுவான்னு சொல்லுவாங்க, பட்டன் மாதிரி செட்டிங் பண்ணி ஒரு ஒட்டி வைப்பாங்க. இந்த டயர் தான் வண்டியே ஓடுது. அது மாதிரி எஃப்சிக்கு போகிற வண்டி எல்லாமே ஃப்ராடு தான். முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் ஜிஎம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை ஆகி, பிரான்ச் மேனேஜருக்கு 1000 பிரச்சனைகள். பிரான்ச் மேனேஜருக்கும் டிரைவருக்கும் ஒத்து வராது, பிரான்ச் மேனேஜருக்கும் கண்டக்டருக்கும் ஒத்து வராது, பிரான்ச் மேனேஜருக்கும் உள்ள ஒர்க்கர்ஸும் ஒத்து வராது, டைம் கீப்பருக்கும் ஒத்து வராது. ஏன்னா அவ்வளோ கோஸ்ட்லி போர்ஸில் ஒரு மனநிலை, ஒரு விதமான மனப்பிராந்து பிடித்த ஒரு நிலைப்பாடு மாதிரி இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் ஆக்கியது தமிழ்நாட்டுடைய டிரான்ஸ்போர்ட் அமைச்சர்கள் மட்டுமல்ல, அந்த அமைச்சரை சார்ந்த அந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியும் இதுக்கு ஒரு காரணம் என்ன, அவங்க ஊழியர்களை பிரச்சனை சொல்கிறதே கிடையாது. ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒரு கருத்துக்களை சொல்லணும், அந்த கருத்தை உள்வாங்கணும், அதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டுடைய போக்குவரத்துடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு இந்திரன் ஆக்குவேன், சந்திரன் ஆக்குவேன் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே அவங்க பண்ணது கிடையாது. அதனால தான் இவ்வளோ மோசமான சூழ்நிலை. ஆகவே தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுடைய போக்குவரத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலைப்பாடு இருக்குது. இதில் அமைச்சர் நீங்கள் மற்ற அமைச்சரை மாதிரி வாய்ப்புளித்ததா மாங்காய் புழுத்தான் இருந்துட்டிங்கன்னா ஊழியர்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது மக்களோட உயிரோடு பயணிக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆகவே அவர்களை இன்னும் சொல்கிறேன், நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எந்த பஸ்ஸும் இன்ஜின் சரி கிடையாது, எல்லா பஸ்ஸும் கண்டமான பஸ்ஸு, எல்லா பஸ்ஸும் டிங்கரிங்கான பஸ்ஸு, எல்லா பஸ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக கமிஷன் பேசிக்கில் போகிறனால நிர்வாகத்தில் அங்கே ஒன்றுமே கிடையாது. இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? டிரான்ஸ்போர்ட்டில் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் யாரை போடுறாங்கன்னா, அவங்களும் கடந்த ஆட்சியில் கொடி கட்டி பிறந்தவங்கள ஆளுங்கட்சி ஆகும்போது டம்மி ஆக்கி விஜிலன்ஸ் ஏடிஜிபின்னு ஒரு போஸ்டிங் உருவாக்கி அங்கே போடுவாங்க. அவருக்கு என்ன 10 டயர் வாங்குறதுக்கு அதுக்கு விஜிலன்ஸ் தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைகள் தமிழ்நாடு போக்குவரத்து துறை இருக்குது. அந்த போக்குவரத்து துறை இருக்கனால அமைச்சரும் அந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியும் ஒவ்வொரு போக்குவரத்து காலத்தினுடைய அந்த எம்டிக்களும் இதில் நிர்வாகத்தில் செயல்பட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் தொழிற்சங்க ஊழியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் போக்குவரத்து துறை நிர்வாகம் செயல்படும். இல்லாவிட்டால் அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நிலைப்பாடு இருக்குது என்பது என்னுடைய பதிவு.